சரி வெங்கட், பரீட்சைக்கு ரெடி ஆகலாமா? இந்த வேதியியல் பாடம் கொஞ்சம் புரியலன்னு சொன்னேன் இல்லையா? கவலையே படாத. நாம இப்போ அத்தியாயம் 4 வேதிப்பொருட்கள் மற்றும் வேதியியல் மாற்றங்களை பத்தி பார்க்க போறோம். இதுல இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நீ ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்க நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். பரீட்சையில சூப்பரா மார்க் வாங்கலாம். இன்னைக்கு நம்மளோட பிளான் இதுதான். முதல்ல ரொம்ப அடிப்படையான விஷயத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். அப்புறம் தனிமங்கள், சேர்மங்கள்னா என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் விஞ்ஞானிகள் பயன்படுத்துற ஒரு சீக்ரெட் கோட் லாங்குவேஜை பத்தி கத்துக்க போறோம். கடைசியா நம்மள சுத்தி நடக்கிற மாற்றங்கள் என்னென்னு கண்டுபிடிச்சு பரீட்சைக்கு தேவையான முக்கியமான வார்த்தைகளை ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிடுவோம். எல்லாம் ஒரு லெகோஸ் வச்சு வீடு கட்டுற மாதிரி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போவோம். சரியா? சரி, முதல்ல ஒரு பெரிய கேள்விக்கு பதில் கண்டுபிடிப்போம். நம்மள சுத்தி இருக்கிற எல்லா பொருட்களும், உன்னோட பென்சில்ல இருந்து நம்ம குடிக்கிற தண்ணி வரைக்கும், உண்மையில எதால செய்யப்பட்டது? யோசிச்சு பார்த்திருக்கியா? எல்லாமே அணுல இருந்து தான் ஆரம்பிக்குது. ஒரு சாக் பீஸ் எடுத்து உடைச்சிக்கிட்டே போறோம்னு வச்சுக்கோ, கடைசியில கண்ணுக்கே தெரியாத, அதுக்கு மேல உடைக்கவே முடியாத ஒரு சின்ன துகள் கிடைக்கும் இல்லையா? அதுதான் அணு. சில சமயம் அணுக்கள் தனியா இருக்கும், ஆனா பல நேரங்கள்ல அது மத்த அணுக்களோட சேர்ந்து தான் இருக்கும். இதுதான் உலகத்துல இருக்கிற எல்லா பொருட்களோடும் அடிப்படை. இப்போ இந்த அணுக்கள் எல்லாம் ஒன்னா சேரும்போது மூலக்கூறு உருவாகுது. அணுக்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஒன்னா சேர்ந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுதுன்னு வச்சுக்கோயேன். அந்த டீமுக்கு பேர் தான் மூலக்கூறு. இந்த மூலக்கூறுகளால தனியா சுதந்திரமா இருக்க முடியும். நம்ம பார்க்கற தொடுற எல்லாமே இந்த மூலக்கூறுகளால் ஆனதுதான். ஓகே வெங்கட், இப்ப அணு மூலக்கூறுனா என்னன்னு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. இனிமே இந்த வேதிப்பொருட்களை எப்படியெல்லாம் பிரிக்கலான்னு பார்ப்போம். இது ஒரு கெமிஸ்ட்ரி போகி டெக்ஸ்ட் மாதிரி. ஒவ்வொரு பொருளோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? வா. முதல்ல தனிமம். இதுதான் ரொம்ப பியூரான ஒரு பொருள். ஒரு பாக்ஸ் ஃபுல்லா ஒரே மாதிரி சிவப்பு கலர் லெகோஸ் மட்டும் இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் தங்கம்னு எடுத்துக்கிட்டா அதுல தங்க அணுக்களை தவிர வேறு எதுவுமே இருக்காது. ரொம்ப முக்கியமான விஷயம், இதை எந்த கெமிக்கல் முறையிலையும் இன்னும் சின்னதா உடைக்கவே முடியாது. அடுத்தது சேர்மம். இங்கதான் ஒரு மேஜிக்கே நடக்குது. 2 இல்ல அதுக்கு மேல வேற வேற தனிமங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுல கெமிக்கலா சேரும்போது சேர்மம் உருவாகுது. உதாரணத்துக்கு, காத்து மாதிரி இருக்கிற ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்தா நமக்கு குடிக்கிற தண்ணி H2O கிடைக்குது. ஆனா இங்க ஆச்சரியம் என்னன்னா, தண்ணியோட குணம் ஹைட்ரஜன் ஆக்சிஜனோட குணத்திலிருந்து மொத்தமா வேற மாதிரி இருக்கும். இது ஒரு புது கிரியேஷன் மாதிரி. இந்த வித்தியாசம் பரீட்சைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் வெங்கட். நல்லா கவனிச்சுக்கோ. சேர்மம்னா தனிமங்கள் கெமிக்கலா ஒன்னாகி ஒரு புது பொருளையே உருவாக்கும். ஆனா கலவை அப்படி இல்ல. சும்மா பொருட்களை ஒன்னா கொட்டி வைக்கிறது மாதிரி தான். உதாரணத்துக்கு, தண்ணியில சர்க்கரையை கரைச்சா அது ஒரு கலவை. தண்ணி அதோட குணத்தையும் சர்க்கரை அதோட குணத்தையும் அப்படியே வச்சிருக்கோம். அது சுலபமா பிரிக்கவும் முடியும். ஆனா சேர்மத்தை பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ கொஞ்சம் ஜாலியான பகுதிக்கு வந்திருக்கோம். சயின்டிஸ்ட்லாம் இந்த தனிமங்களுக்கும் சேர்மங்களுக்கும் ஒரு சீக்ரெட் கோட் மொழி வச்சிருக்காங்க. அதை இப்போ கத்துக்கலாமா? விஞ்ஞானிகள் கொஞ்சம் சோம்பேறிகள்னு சொல்லலாம். அவங்க ஒவ்வொரு முறையும் ஹைட்ரஜன் முழுசா எழுதுறதுக்கு பதிலா சிம்பிளா ஹெச்ன்னு எழுதிருவாங்க. இதுக்கு பேர் தான் குறியீடு. இங்க பாரு, ஆக்சிஜனுக்கு O, கார்பனுக்கு C. ஆனா சோடியத்துக்கு Nன்னு இருக்கு பாத்தியா? ஏன்னா அதோட பழைய லத்தீன் பெயர் நேட்ரியம். அதே மாதிரி இரும்புக்கு Fe, ஏன்னா அதோட லத்தீன் பெயர் ஃபெர்ரம். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? அணுக்கட்டு எண் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். ஒரு மூலக்கூறுல எத்தனை அணுக்கள் ஒன்னா சேர்ந்திருக்குன்னு சொல்றது தான் இது. ஹீலியம் மாதிரி சில தனிமங்கள் தனியா இருக்கவே விரும்பும். அது ஓரணு. ஆனா நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜன் எப்பவுமே ஜோடியா 2 பேரா தான் இருக்கும், O2. அதனால அது ஈரணு. பாஸ்பரஸ் P4 மாதிரியான சிலது 4 பேர் கொண்ட ஒரு குரூப்பாவே இருக்கும். வெங்கட், இங்க ரொம்ப கவனமா கேளு. இதுதான் கெமிஸ்ட்ரியோட சூப்பர் பவர். இணைதிறன்னா ஒரு அணுவுக்கு மத்த அணுக்களை பிடிக்கிறதுக்கு எத்தனை கை இருக்குன்னு சொல்ற மாதிரி. சில அணுக்களுக்கு ஒரு கை, சிலதுக்கு 2 கை, இப்படி இருக்கும். இந்த கைகளை வச்சுதான் எந்த அணு எதோட சேரும், எப்படி சேரும்னு நம்மால சொல்ல முடியும். இப்ப நாம கத்துக்கிட்ட குறியீடுகள், இணைதிறன், இதையெல்லாம் வச்சு கெமிக்கல் ரெசிபி எழுத போறோம். பயப்படாத, அது வேற ஒண்ணும் இல்ல, வேதியியல் சூத்திரங்களும் சமன்பாடுகளும் தான். ஒரு சேர்மத்தோட சூத்திரத்தை எழுதுறது ஒரு சிம்பிள் ட்ரிக். உதாரணமா தண்ணீருக்கு எழுதுவோம், சரியா? ஸ்டெப் 1, தனிமங்களோட குறியீட்டை எழுது, அதாவது HO. ஸ்டெப் 2, அதுக்கு கீழே அதோட இணைதிறனை எழுது. ஹைட்ரஜனுக்கு 1, ஆக்சிஜனுக்கு 2. ஸ்டெப் 3, இப்ப இந்த நம்பரை கிராஸ் பண்ணு. ஆக்சிஜனோட 2வை ஹைட்ரஜனுக்கும் ஹைட்ரஜனோட 1 ஆக்சிஜனுக்கும் கொடு. ஸ்டெப் 4, அந்த நம்பரை கீழே சின்னதா எழுதுனா H2O கிடைச்சிடும். அவ்வளவுதான். ரொம்ப சுலபம் இல்லையா? சூத்திரங்கிறது ஒரு வார்த்தை மாதிரின்னா, சமன்பாடுங்கிறது ஒரு முழு வாக்கியம் மாதிரி. இது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனோட முழு கதையையும் சொல்லும். அம்புக்குறிக்கு இடது பக்கம் இருக்கிறது வினைபடு பொருட்கள், அதாவது சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற காய்கறி மாதிரி.
அம்புக்குறிக்கு வலது பக்கம் வர்றது விளைபொருட்கள், அதாவது சமைச்சு முடிச்சதும் கிடைக்கிற சாப்பாடு மாதிரி. சமன்பாட்டை சமன் செய்யறது ரொம்ப முக்கியம் வெங்கட். இது ஒரு தராசு மாதிரி, ரெண்டு பக்கமும் எடை சரியா இருக்கணும். இந்த உதாரணத்தை பாரு. mg + O2 gives mgO. முதல்ல இடது பக்கம் பார்த்தா 1 mg 2 O இருக்கு. ஆனா வலது பக்கம் 1 mg 1 O தான் இருக்கு. இது சரியில்லை. அதனால வலது பக்கம் mgOக்கு முன்னாடி ஒரு 2 போடலாம். இப்போ சமன்பாடு mg + O2 gives 2 mgO ஆச்சு. இப்போ வலது பக்கம் 2 mg 2 O இருக்கு. ஆனா இடது பக்கம் 1 mg தான் இருக்கு. சோ இப்போ இடது பக்கம் இருக்கிற mgக்கு முன்னாடியும் ஒரு 2 போடுவோம். இறுதி சமன்பாடு 2mg + O2 gives 2 mgO. இப்போ பாரு, ரெண்டு பக்கமும் அணுக்களோட எண்ணிக்கை சரியா இருக்கு. தராசு சமமாயிடுச்சு. நாம கத்துக்கிட்டது எல்லாம் உண்மை வாழ்க்கையில எப்படி நடக்குதுன்னு இப்ப பார்க்கலாமா? நம்மள சுத்தி நடக்கிற 2 முக்கியமான மாற்றங்களை பத்தி இப்ப தெரிஞ்சுக்க போறோம். இது ரொம்ப முக்கியமான வித்தியாசம் வெங்கட். வேதியியல் மாற்றம்னா ஒரு புது பொருளையே உருவாக்கிடும். அந்த மாற்றம் நிரந்தரமானது. ஒரு தடவை எரிஞ்ச மரத்தை மறுபடியும் பழைய மரமா மாத்த முடியாது. ஆனா இயற்பியல் மாற்றம் அப்படி இல்ல. பொருளோட உருவம் இல்லனா நிலைமை தான் மாறும், புது பொருள் உருவாகாது. ஐஸ் கட்டி உருகி தண்ணியா மாறும். அந்த தண்ணியை மறுபடியும் ஃப்ரிட்ஜில் வச்சா ஐஸ் கட்டியா மாறிடும். இது ஒரு தற்காலிகமான மாற்றம். இதெல்லாம் பரீட்சையில வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிற உதாரணங்கள். இரும்பு துரு பிடிக்கிறது ஒரு வேதியியல் மாற்றம். ஏன்னா இரும்பு காத்துல இருக்கிற ஆக்சிஜன் தண்ணியோட சேர்ந்து இரும்பு ஆக்சைடுங்கிற துருவை உருவாக்குது. துரு ஒரு புது பொருள். அதே மாதிரி ஆப்பிளை வெட்டி வச்சா கொஞ்ச நேரத்துல பிரவுன் கலர்ல மாறுது இல்லையா, அதுவும் ஒரு வேதியியல் மாற்றம் தான். வினிகரையும் பேக்கிங் சோடாவையும் கலந்தா நுரைச்சிக்கிட்டு வர்றதும் ஒரு வேதியியல் மாற்றம் தான். படிகமாக்கல் ஒரு சூப்பரான இயற்பியல் மாற்றம். இது புதுசா எந்த பொருளையும் உருவாக்காது, ஆனா அசுத்தமா இருக்கிற ஒரு பொருளை சுத்தப்படுத்தும். உதாரணத்துக்கு கடல் தண்ணியில உப்பு கலந்திருக்கு. அந்த தண்ணியை வெயில்ல காய வச்சா தண்ணி ஆவியாகி போயிடும். சுத்தமான உப்பு மட்டும் அழகான சின்ன சின்ன படிகங்களா நமக்கு கிடைக்கும். இதுல புதுசா எதுவும் உருவாகல, ஏற்கனவே இருந்த உப்பு மட்டும் சுத்தமா கிடைக்குது. சரி வெங்கட், நம்ம இப்ப படிச்சது எல்லாத்தையும் ஒரு தடவை வேகமா ரிவிஷன் பண்ணிடலாம். இந்த முக்கியமான வார்த்தைகளை மட்டும் நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். பரீட்சை ரொம்ப சுலபமா இருக்கும். இந்த 5 வரையறையும் தான் இந்த பாடத்தோட இதயம் மாதிரி. ஒரு தடவை ஞாபகப்படுத்திக்கலாமா? தனிமம்னா ஒரே மாதிரி அணுக்கள், சேர்மம்னா வேற தனிமங்கள் கெமிக்கலா சேர்றது, குறியீடுனா தனிமத்தோட ஷார்ட் ஃபார்ம், சூத்திரம்னா சேர்மத்தோட அமைப்பு, சமன்பாடுனா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனோட கதை. இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா எந்த கேள்வி கேட்டாலும் நீ ஈஸியா பதில் சொல்லிடலாம். நம்ம இவ்ளோ தூரம் எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் நீ நிச்சயம் பரீட்சைக்கு தயாரா தானே இருக்க? பொருள்கள் எதால ஆனது, கெமிஸ்ட்ரியோட சீக்ரெட் கோட் என்ன, நம்மள சுத்தி என்னென்ன வேதியியல் மாற்றங்கள் நடக்குதுன்னு எல்லாத்தையும் இப்ப நீ கத்துக்கிட்ட. நீ நல்லா தயாராயிட்ட வெங்கட். உன்னால கண்டிப்பா முடியும். ஒரு நல்ல ஐடியா சொல்றேன். உன் ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு ஒன்னா உட்காந்து இதை கேளு. நீ அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது உனக்கு இந்த பாடம் இன்னும் நல்லா மனசுல பதியும். பரீட்சைக்கு என்னோட வாழ்த்துக்கள். நல்லா பண்ணு.